ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டிரைவர் சிரஞ்சீவி. நம்ம இப்ப எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம ஓலா ஊபர்ல நம்ம வண்டி ஓட்ட மாட்டோங்க. ஓலா ஊபர் ஓட்டுறவரு வேகனர் வச்சுக்கிறாரு நம்ம அண்ணன், சரிங்களா? இவரை நான் பார்க்க வந்திருந்தேன். எவ்வளவு ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாரு, அதை பத்தி நம்ம சொல்ல போறாரு. கேளுங்க. கேட்டு நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட்ல பண்ணுங்க, ஓகேவா? அண்ணா சொல்லுங்கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓலா ஊபர் ஓட்டுறது பெருமை இல்லை, இதெல்லாம் வந்து பாவப்பட்ட ஜென்மா நாங்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் முன்பணம் போட்டு ஒரு காரை வாங்கி ரோட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போய் உயிர் வருது. ஆட்டோ ஓட்டுறவனே ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் அசால்ட்டா சம்பாதிச்சுட்டு போயிறாங்க. ஆனா நம்ம 3 லட்ச ரூபாய் போட்டு முன்பணம் போட்டு மாசம் ஒரு 15000 டீவை கட்டி இந்த 3000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே உடம்புல இருக்கிற முதுகெலும்புலாம் தேஞ்சு போயிடும் போல. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 120 ரூபா 130 ரூபா கொடுக்குறாங்க. ஆட்டோக்கே 160 ரூபா 170 ரூபா. கஸ்டமர்கிட்ட கேட்டா கூடவா சேர்த்து 10 ரூபாய் தரான்றாங்க. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. 15 ரூபாய்க்கு போச்சு டீ விலை, கேஸ் விலை ஏறி போனதால. அது என்னமோ தெரியல, காருக்காரங்க கால் டாக்ஸியை பார்த்தாதான் கேவலமா பாக்குறாங்க. நமக்கு என்னமோ பெருமையா இருக்கு நினைச்சு இந்த வண்டியை போட்டு ஓட்டுறோம். கடைசியில குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்து குடும்பம் பிரிஞ்சு போனதுதான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த தொழில் ரொம்ப மோசமா இருக்குது. இன்னும் வருங்காலங்கள்ல எப்படி சம்பாதிக்க போறோம், எப்படி நம்மளை காப்பாற்றிக்க போறோம்னே தெரியல. அதனால தயவு செய்து ஓலா ஊபர் புக் பண்றவங்க நீங்களும் உங்க சொந்த வண்டியா இருந்தா எவ்வளவு வரும்ன்றத கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. டிரைவருங்க எத்த உடனே ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்கறாங்க, 100 ரூபா சேர்த்து கேட்கறாங்கன்னு கோவப்படாதீங்க. யாரும் வந்து சும்மா கேட்கல, கஷ்டப்படுறது தான் கேட்கிறோம். ஆட்டோக்கும் காருக்கும் 50 ரூபா வித்தியாசம் வருது. 9 லட்ச ரூபா காருக்கும் 3 லட்ச ரூபா ஆட்டோக்கும் வித்தியாசத்தை என்னன்னு நீங்களே பார்த்துங்க. அதனால தயவு செய்து ஓலா ஊபர் புக் பண்றவங்க டிரைவர் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 9 லட்ச ரூபா வண்டியை போட்டு ஓட்டுறதை விட சாயந்தரம் 3 மணிக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பானிபூரி கடையை போட்டா டெய்லி 3000 ரூபாய் அசால்ட்டா சம்பாரிச்சு போயிடலாம். கௌரவ பிரச்சனை நம்ம தடுக்கு. கௌரவம் பார்க்காம இருந்தானா அசால்ட்டா நம்மள சம்பாரிச்சு பணக்காரன் ஆயிடலாம். அதனால ஓலா ஊபர் ஓட்டுறவங்க பாவப்பட்டவர்களே வணக்கம். கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இதோட கண்டென்ட் க்ளோஸ். இது மேலும் வீடியோ வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணுங்க.